சகோதரர் ஜோமனுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அன்பு சகோதரர் ஜோமனுக்கு இன்று பிறந்த நாள் காணும் அவர் குடும்பத்தினரும் அவரும் நீரோடி வாழ்க வளமுடன். சமூக சேவகர் டாக்டர் ஜோமன் அவர்கள் இன்று 50வது அகவையில் அடியெடுத்து வைத்துள்ளார். அவருக்கு நம்முடைய சங்கம் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது நகரில் நீண்ட காலம் மண்ணின் மைந்தராக வாழ்ந்து கொண்டிருக்கும் திரு ஜோமன் அவர்கள் நல்ல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நம்ம அப்துல் கலாம் கனவு கண்டா போல மரங்கள் நடும் விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுவரை 5000க்கு மேற்பட்ட மரங்களை நட்டு இயற்கை சூழ்நிலையை மாற்றிக்கொண்டிருக்கிறார். அவர் மேலும் மேலும் சேவையை செய்ய எங்கள் மதுரவாயல் வாக்கர்ஸ் அசோசியேஷன் மற்றும் பல்லவ நகர் வெல்ஃபேர் அசோசியேஷன் இணைந்து இவர்களுக்கு துணை புரிவோம் என்று இந்நாளில் உறுதி கூறுகிறேன். அன்பு ஐயா சோமன் அவர்களுடைய குடும்பம், அவர் குடும்பத்தில் அனைவரும் நீரோடி வாழணும். அதுக்கு எங்கள் அசோசியேஷன் சார்பாக அவருக்கு மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அவர் மேலும் மேலும் இது போன்ற நல்ல விஷயங்களையும் மரநடு விழாவா இருக்கட்டும், மற்றக்கூடிய சோசியல் சர்வீஸ் இன்னும் அவர் நிறைய செயல்பட்டு மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்யணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் மரநடு விழாவிற்கு வந்துக்கூடிய எங்களுடைய அசோசியேஷன் சார்பாக அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாள் எனக்கு பிறந்த நாள் முன்னிட்டு வாக்கர் அசோசியேஷன் பல்லவ நகர் எல்லாரும் வந்ததுக்கு நன்றி 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 நன்றி. மரம் வச்சது நன்றி. மதுரவாயல் நடப்போர் சங்கத்தின் சார்பாக நமது சங்க உறுப்பினர் மதிப்புக்குரிய இனிய நண்பர் ஜோமன் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த மரம் நடு விழா மிகவும் சிறப்பாக அஷ்டலட்சுமி நகர் பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அவர் நான் பார்த்தவரை மக்களுக்காக சேவை செய்யும் உயர்ந்த நல்ல எண்ணம் கொண்டவர். என்னுடைய சர்வீஸில் கூட நான் நிறைய பார்த்துருக்கிறேன். பட் இருந்தாலும் டெடிக்கேட்டட் சர்வீஸ்ன்னு ஒன்று இருக்கு. சும்மா இதுக்காக விளம்பரத்துக்காக பண்றதுன்னு ஒன்று இருக்கு. மக்களுக்காக டெடிக்கேட்டடாக செய்யணும் அப்படின்ற ஒரு அந்த பகுதியில் இவர் அது சிறந்த மனிதர். இன்னும் சிறப்பாக இருந்தால் நம்ம நடப்போர் சங்கத்தின் சார்பில் எங்கு சுற்றுலா சென்றாலும் நம்மளுடைய உறுப்பினர்களை மிகவும் அந்த இனிய முகத்துடன் உபச்சாரத்துடன் சிற்றுண்டி பழம் ஸ்நாக்ஸ் இது போல த்ரூ அவுட் நீங்க 10 மணி நேரம் டிராவல் பண்ணா 10 மணி நேரம். இதுல பிரமிப்பு என்னன்னா ஒரு ட்ரிப்பு ஃபிளைட்ல போஞ்சல கூட சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அது எல்லாம் மறக்க முடியாது. அது போல எல்லாம் ஒரு மனசு. காஃபி கூட ஒரு ட்ரிப்பு காஷ்மீர் நினைக்கிறேன், காஷ்மீர் இது இங்கிருந்த காஃபி போட்டு பிளாஸ்க்லயே கொண்டு வந்தாரு, எல்லாருக்கும் காஃபி சப்ளை பண்ணாரு. ஸோ அது போல சிறந்த மனிதர். அவர் நீடூழி வாழ வேண்டும். அவருடைய குடும்பத்தார் சிறப்பாக நீடூழி வாழ வேண்டும். அவருடைய செயல்பாடுகளில் மேலும் மேலும் சிறந்து அவர் அடுத்த உயர்நிலைக்கு செல்ல வேண்டும் என்று இந்த பிறந்த நாள் நன்னாளில் அவரை வாழ்த்தி நடப்போர் சங்கத்தின் சார்பாக நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அருமை நண்பர் திரு ஜோமன் அவர்கள் இன்று 50வது பிறந்தநாள் விழாவை கர்த்தருடைய கிருபையினாலே ஒரு நல்ல நாளை காண செய்தார். அவர் கடந்த நாள் அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் நம்முடைய இந்தியா முன்னாள் ஜனாதிபதியாக இருந்து மறைந்த அப்துல் கலாம் அவர்கள் செய்கின்ற தொண்டினை, மரங்களை எல்லா இடங்களிலும் அதை நட்டு இன்றைக்கு அது ஓங்கி வளர்ந்து
இன்றைக்கு அது ஒரு நல்ல மக்களுக்கு பிரயோஜனமாய் இருந்து கொடுத்து போல அவருடைய வாழ்க்கை இன்றிலிருந்து இந்த புதிய நாளிலே புதிய ஆண்டிலே அநேகருக்கு மக்களுக்கு சாட்சியாகவும் அநேக மக்களுக்கு பிரயோஜனமாகவும் வாழ கிருபை செய்யும். எங்களுடைய நடப்போர் சங்கத்தி சார்பாக அவரை வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். God bless you. இன்று மரம் நடு விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டார். அதைத் தொடர்ந்து நமது மதுரவாயல் நடப்போர் நல சங்கத்திற்கு காலை உணவை வழங்கியுள்ளார். அவர் வாழ்க்கையில் நீண்ட ஆயுளோடும் நிறை செல்வோடும் சிறப்புடன் வாழ்ந்திட நமது சங்கத்தின் சார்பாக எனது வாழ்த்துக்களையும் எனது குடும்பத்தாரையும் நன்றியோடு சேர்த்து வணங்குகிறேன். அவங்களுக்கு தான் அன்னைக்கு பிறந்த நாள். ஸோ ரொம்ப ஹாப்பி. அதாவது நார்மலா புது சர்வீஸ் ரெடி பண்ணுவாங்க, அரசியல் வந்தா பண்ணுவாங்க. இவரெல்லாம் அப்படிலாம் இல்லை. ஒரு திடீர்னு நார்மலா மழை பெஞ்சு நிறைய தண்ணி இருந்து ஏதோ தண்ணி அடைச்சிருந்தா கூட எந்த இடமும் பொருளும் பார்க்காம தைரியமா இறங்கிடுவாரு. இந்த தைரியம் வந்து நார்மலா, அதாவது பதவியில இருக்கும் போதோ இல்லாம இருக்கும் போதோ எப்பவுமே ஒரே முகம்தான். அது கற்பூரம் மாதிரி, யார் இருந்தாலும் பத்திக்கிட்டு எரியும். ஸோ அந்த மாதிரிதான் நாங்க செல்லம்மா கூப்பிடுற சித்தப்பு. ஸோ அவருடைய இன்னும் இந்த சேவையினால இன்னும் நீண்ட நாள் இதே மாதிரி இருக்கணும், நல்லா இருக்கணும், இன்னும் நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறோம். வந்த வாக்கர் அசோசியேஷனுக்கு எல்லாருக்கும் நன்றி. வந்த மரம் வச்சு எல்லாம் சிறப்பாக பண்ணி கொடுத்ததுக்கு நன்றி. 2000 மரம் வச்சிட்டு இருக்கேன். 2026 வரைக்கும் இது வரைக்கும் 5000 மரம் வச்சிருக்கேன். இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு நான் இது பண்ணிட்டு இருக்கேன். நன்றி.